கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா 2 கேம்ஸ் இன் ரோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வின்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதெல்லாம் சரியாக பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எந்த விதமான சேஞ்சஸையும் பார்த்தீங்கன்னா தங்களோட ஸ்குவாடில் பண்ணலை. டாஸ் வின் பண்ண கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனான அஜிங்கியா ரஹானே அவர்கள் பார்த்தீங்கன்னா போலிங்கை சூஸ் பண்ணார். அண்ட் கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேத்வத்தோட விக்கெட்டை பவர் பிளேயில் எடுத்ததுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே மற்றும் சஞ்சு சாம்சன் ஒரு இம்பார்ட்டன்ஸை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்றைக்கி கண்டிப்பாக தந்தாங்க அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சோட கேம் சேஞ்சராக இருந்தது ஆயுஷ் மாத்ரே தான். ஒரு குயிக் ஃபயராக 37 ரன்ஸ் அடிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே 72 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸில் என்னதான் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே டெவால் பிரேவிஸ் மற்றும் சஞ்சு சாம்சன் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஸ்னிச் பண்ணாங்க. ஸோ அதன்காலத்தில் 16 ஓவர்ஸில் 162 ரன்ஸை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடிச்சிருந்தாங்க. பட் கடைசி 4 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சது. கார்த்திக் தியாகி பார்த்தீங்கன்னா யாக்கர்ஸை அருமையாக பார்த்தீங்கன்னா நெயில் பண்ணார். பட் சிவம் தூபே பார்த்தீங்கன்னா நிறைய லூஸ் பால்ஸை பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ண தவறினார். அண்ட் அதுதான் ஃபினிஷிங்கில் நம்ம நல்லா முடிக்க வேண்டியதை ஒரு 210 மாதிரியான ஸ்கோர் வர வேண்டிய இடத்துல 190 ஸ்கோர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது ஹியூஜ் காஸ் ஆஃப் கன்சர்ன். நம்ம 4 மேட்சுமே பார்த்தோன்னா நம்ம கடைசி 5 மேட்சுமே பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மகேந்திர சிங் தோனி வர ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய ரன்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபினிஷிங்கில். அண்ட் சேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி சுனில் நரேனை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இறக்கினாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான டிசிஷன் நாங்கள் பார்க்குறோம். அஜிங்கியா ரஹானே மிடில் ஆர்டரில் ஆடும்போது அவரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையுது. அண்ட் அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சுனில் நரேனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டச்சில் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதன்காலத்தில் ஃபின்னாலன் ஏர்லியான அன்ஷுல் கம்போஸோட பாலில் அவுட் ஆக சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத்தோட அரௌண்ட் த விக்கெட் யாக்கருக்கு அவுட் ஆக அஜிங்கியா ரஹானே மற்றும் அங்கிரிஷ் ரகுவன்சி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை ட்ரை பண்ணாங்க. பட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதன்காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்பின் பவுலர்ஸான அக்கீல் ஹுசைன் மற்றும் நூர் அகமது ஒரு எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல்ல போட்டாங்க. அக்கீல் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஓவரில் ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்டார். நூர் அகமது பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு விக்கெட் டேக்கிங் நேக் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா நூர் அகமது இன்னைக்கு போட்டார். அண்ட் டெத் ஓவர்ஸில் அன்ஷுல் கம்போஸ் பார்த்தீங்கன்னா அவரோட அரௌண்ட் த விக்கெட் பிளாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக ஒர்க் ஆகுது. ஸோ அதன் காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஒரு கம்ஃபர்டபுளான வின்னை பெற்று 2 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் இன் ரோ பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. அண்ட் இந்த வின் மூலிமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த மிடில் டேபிள் மாடல் அப்படின்ற ஒரு காம்படிஷனில் வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேகேஆருக்கு எதிரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.